Hey guys, லைஃபோட பர்பஸ்னா என்ன? நம்மளோட லைஃப்பில் நம்ம ஒன்று ஆசைப்பட்டிருப்போம், சரிங்களா? ஆனால் லைஃப் வந்து சில டைமில் அதெல்லாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று கொடுத்துருக்கும். அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தே ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி என் லைஃப்பில் நடந்த சுச்சுவேஷனை நான் என் லைஃப்பில் ஆசைப்பட்டது அடைஞ்சனா இல்லையா அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு, ரெண்டாவது வந்து என் லைஃப்பில் இப்போது என்ன நடந்துட்டு இருக்கு ப்ரெசண்ட்டில், நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வர ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரோ ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கைஸ், நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு ஆசை இருந்திருக்கும் சின்ன வயசுலேருந்தே. எனக்கு என்னோட நினைவு தெரிஞ்சு எனக்கு இருந்த ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குமே நிறைய ஆசை இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இதுதான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு எனக்கு வந்து நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஆசைப்பட்ட விஷயம்னா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் ஆகணும். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்டைல்ஸுமே சரி கைஸ், ஊந்துச்சுட்டாமான்னு வீடியோ மேலே வச்சு எடுத்துன்னு கீழே ஊந்துச்சு. சரி, நம்ம அப்படியே வீடியோ எடுப்போம். நான் கீழே வச்சு எடுக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து என் லைஃப்பில் வந்து நான் என்னோட நினைவு தெரிஞ்சு நான் வந்து ஒரு டான்ஸர் ஆகணும், ப்ரொஃபஷனல் டான்ஸர் ஆகணும் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்டேன். பட் வந்து அதை நான் அடைஞ்சனான்னு கேட்டிங்கன்னா, ட்ரை பண்ணிருக்கேன், இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கேன். பட் வந்து ஸ்டில் நவ் நான் ஒரு பிகினர் தான், ஒரு லேர்னர் தான். நான் இன்னும் ஒரு லேர்னர் தான். நான் ஒன்றும் ப்ரொஃபஷ்னலோ இல்லை வந்து டான்ஸில் ஒரு ஜாம்போ அப்படிலாம். ஐயோ, இது வேற படுத்துது. அப்படிலாம் இன்னும் ஆகலை. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் ப்ரெசண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் லேர்ன் பண்ணுறேன், காலேஜ் படிக்கிறேன், 3rd இயர் படிக்கிறேன், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். அண்ட் வந்து என்னோடய லைஃபோட பர்பஸ்க்காக ஸ்டில் ஓடிக்கிட்டே இருக்கேன், சரிங்களா? அண்ட் வந்து நான் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன ஆசைப்பட்டேன், அதை நான் எப்படி பண்ணேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் இப்போது அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு டான்ஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னோடய டான்ஸோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து சாஸ் அகாடமி அப்படின்னு ஒரு டான்ஸ் ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டீம் சூரா அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல் டீமுக்குள்ள நான் போனேன். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து எனக்குன்னு ஒரு டீம் பில்ட் ஆச்சு. அதை வச்சு நான் 2-3 காலேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு காலேஜ்லேருந்து பெருசாக சப்போர்ட் கிடைக்காதனால எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நம்ம எதுக்கு பண்ணணும், நம்ம காலேஜுக்காக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டு அண்ட் வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. நம்ம எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி நான் விட்டுட்டேன். டோட்டலாகவே எனக்கு வேணாம், இனிமேல் பண்ண வேணாம், காலேஜுக்கு எந்த ஒரு விஷயமே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு, நான் என்னோடய பர்சனல் திங்காக மட்டும் நான் சோலோவாக போய் காம்படிஷன் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டுருக்கேன், சரிங்களா? அதெல்லாம் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் காலேஜுக்கு நம்ம எந்த ஒரு கிரெடிட்ஸும் நம்ம பண்ண வேணாம். நம்ம பண்ணாதானே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ணவே தேவை, நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப்பு அப்படின்ட்டு நான் சோலோமாலாம் நான் போயிட்டு காம்படிஷன் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வந்து இப்போது ப்ரெசண்ட்டில் நான் வந்து நான் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு வந்து டான்ஸ் கிளாஸுக்கு வந்து போயிட்டுருக்கேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லைஃப் வந்து எனக்கு என்ன கொடுத்துச்சு, லைஃப்பில் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ப்ரெசண்ட்டில் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வேறு கேமரா வேறு சரியில்லை. சரி, அந்த மாதிரி நான் என் லைஃப்பில் வந்து ஆசைப்பட்டது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ட்ரீம். அண்ட் வந்து அதில் நான் எந்த லெவலில் நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நான் ஒரு பிகினர், நான் ஒரு லேர்னர் தான். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 years, லிட்ரலி ஒரு 10 years பக்கம் வச்சுக்கோங்களேன், 10 வருஷமாக ஆடுனுக்கிறேன். பட் நான் ஸ்டில் இன்னும் ஒரு பிகினராக தான் இருக்கேன். அதுக்கான ப்ராப்பரான நான் உழைப்பு போட்டு பிகினராக இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா என் லைஃப்பில் நான் வந்து என்னோடய ட்ரீமுக்கே நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன். எப்படி அது துரோகம்னா நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,
ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறது. ரெண்டாவது வந்து தேவையில்லாத விஷயத்துக்காக என் டான்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி சில சில கேவலமான விஷயத்தினால இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து லைஃப் வந்து என்னோட வாழ்க்கையில் என்ன கொடுத்துச்சு, இப்போ நான் அதை வச்சு எப்படி அந்த லைஃப் கொடுத்த வாழ்க்கையை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்னோட டான்ஸ் லைஃப்பையும் என் டான்ஸ் லைஃப்லேருந்தும் டைவெர்ட் ஆகாமல் நான் எப்படி வந்து கடைப்பிடிச்சி கரெக்டாக நான் போகிறதுக்கு எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து டான்ஸை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்னை ஆட சொன்னாங்க, உனக்கு நான் காசு பணம் எதுவுமே வராது, பட் வந்து நீ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா நான் ஆடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து நிறைய ஸ்டேஜ் வந்து எக்ஸ்போசர் கிடைக்கும், நீ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்ஸர் ஆகலாம் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, எனக்கு வந்து வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, என் லைஃப்பில் ப்ராப்ளம்ன்ற ஒரு விஷயத்துக்கே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்ஸராக இல்லாமல் ஒரு கொரியோகிராஃபராகவும் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பட் வந்து என் லைஃப் அப்படி கிடையாது கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ். செகண்ட் திங் வந்து என்ன ஆனாலும் நான் ஏர்ன் பண்ணி தான் ஆகணும். என் ட்ரீமை நான் ஃபுல்ஃபில் பண்ணனாலும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணுன்னாலும் சரி, அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டடீஸ் லைஃபாக இருந்தாலும் சரி, என்னோடய பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, என்னோடய நீட்ஸுக்கு நான் ஆசைப்படுறவங்க அண்ட் வந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே நான் கொடுக்குற ஒரே ஒரு விஷயம், சாட்டிஸ்ஃபையான விஷயம்னா மணி தான். அதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மணி இல்லாமல் எதுவுமே இல்லை கைஸ். இப்போ நீங்கள் காசு இல்லாமல் நீங்கள் எதனா ஒன்று பண்ணணும், எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக பண்ண முடியாது. காசு இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம், பட் வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அடிமட்டத்துலேருந்து போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, அந்த ஃபேமிலி வந்து உங்களை எந்த ஒரு கொஷினும் கேட்கக்கூடாது. அந்த ஃபேமிலியில் இருக்கும்போது அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அந்த மாதிரி நான் ஏர்ன் பண்ண ஆரம்பித்து இப்போது நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் தான் எடுத்து பண்ணுறேன். உங்களை எத்தனை பேருக்கு வந்து கீதம் சங்கீதா ஹோட்டல்ஸ்லாம் தெரியும்னு எனக்கு தெரில. அதில் வந்து கீதம் அப்படின்ற வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நான் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து மாலை வந்து கொடுக்குறேன். என்ட்ரன்ஸ் மாலை கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபீட்லேருந்து 8 ஃபீட் வரைக்கும் இருக்கும். என்ட்ரன்ஸ் மாலை கொடுக்குறேன். ஒரு 9 பிரான்ச் பக்கம் நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? அதில் தான் வந்து என் வண்டி ஓடுது. அது இல்லாமல் எங்கள் அப்பாவோட கடை டியூஸ்டே எங்கள் அப்பாவோட கடை இருக்கும். அதுக்கு எங்கள் அம்மா, அதாவது இன்றைக்கி தான் டியூஸ்டே 25th டே, இன்றைக்கி வந்து 25th, அதாவது ஓணம்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி. சரிங்களா? இன்றைக்கி தான் வந்து அந்த டே. ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பூலாம் வாங்கிட்டு என் வேலைக்காக எல்லா ஃபெஸ்டிவல் அப்போவுமே எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். இந்த மாதிரி நான் ஆர்டர்ஸ் எடுத்து அந்த ஆர்டர்ஸை நான் ஃபுல்லாக இது பண்ணாதான் எல்லோரும், உங்களுக்குலாம் ஃபெஸ்டிவல்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸ்கூலு காலேஜஸ்லாம் லீவு, நம்மளுக்கு ஆஃபீஸ் லீவு, ஜாலியாக ஃபெஸ்டிவலில் நம்ம சாப்பிட்டு நம்ம புது படம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்படி தானே உங்கள் ஃபெஸ்டிவல் போவோம். பட் என் ஃபெஸ்டிவல் எப்படி நம்ம போவோம்? குளிக்க முடியாது. ரெண்டாவது வந்து ஏர்லி மார்னிங் என்ன ஆனாலும் சரி, ஃபெஸ்டிவல்னாலே நான் அந்த ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நாள்லேருந்து ஒரு 2 டேஸுக்கு முன்னாடிலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஃபெஸ்டிவல் அந்த டைம் அப்போ தான் ஆக்சுவலாக நாளைக்கு ஓணம்னா நாளைக்கு தான் நான் தூங்குவேன். கிட்டத்தட்ட நான் சரியாக தூங்கி 3 நாள் ஆகுது. ப்ராப்பராக நான் தூங்கலை, ஒரு 3 நாளாக தூங்கலை. இன்றைக்குமே வந்து ஒரு 3 o'clock பக்கம் ஏஞ்சேன். நேற்றுமே ஒரு 3 o'clock 4 o'clock பக்கம் ஏஞ்சேன். நாளைக்கும் வந்து ஆப்வியஸாக எனக்கு நாளைக்கெலாம் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இருக்காது. ஃபுல்லாக நான் வந்து போயிட்டு பொருளெல்லாம் டெலிவரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து படுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மணி ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக தூங்குவேன், ஏஞ்சிப்பேன், சாப்பிடுவேன், குளிச்சுட்டு திரும்பி போயிட்டு உக்காந்தேன்னா மதியம் ஒரு 6 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சி போயிட்டு எதனா ப்ராக்டிஸ் பண்ணோன்னு நான் நின்றுனா கூட பாடி ஒத்துழைக்காது. ஏன்னா பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்கும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ வந்து திரும்பி நான் ரெஸ்ட் எடுப்பேன். அப்படி இந்த வெளியே போகிற சீன்ஸ்லாம் கிடையாது நம்மக்கிட்ட. இது என் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் எனக்கு இது நடந்துகிட்ருக்கு.
இது உங்கள் லைஃப்லையும் நடக்குது, என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்க, உங்கள் லைஃப்லையும் இது நடக்குதுன்னா எனக்கு டெஃபினட்டாக சொல்லிட்டு போங்க. எனக்கு இது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்கள் வந்து ஒர்க் பார்க்குறீங்க, ரெண்டாவது வந்து உங்கள் பேஷனையும் உங்களோட கெரியரையும் நோக்கி நீங்கள் வந்து ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் லவ் பண்ண முடியாது. சரியா? லவ் பண்ணாலும் உங்களால் வந்து அதுக்கு வந்து டைம் ஒதுக்கியோ அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இது உங்கள் லைஃப்பில் நடக்குது, உங்கள் லைஃப்லேயே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லிட்டு போங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என் லைஃப்பில் இப்போ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு, என் லைஃப்பில் அப்படி தான் நான் இருக்கேன். சரிங்களா? பட் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எங்கள் அப்பா இறக்குற வரைக்குமே எனக்கு வந்து லைஃபோட சீரியஸ்னஸ்னால் என்னன்னு தெரில. அண்ட் வந்து லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் நம்ம பண்ணணும், இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு பர்ஃபெக்ட் கோல் எனக்கு கிடையாது. இது எல்லாமே எனக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து 2021 எங்கள் அப்பா என்னை விட்டு போன டைம்லேருந்து தான் எனக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் வந்து உங்கள் லைஃப்லையுமே அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா இருக்கும் போதே அந்த விஷயத்த வந்து பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒன்ஸ் அவங்க உங்களை விட்டு ஒரு ஸ்டெப்பு பேக் போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டாலும் சரி, அவங்க உங்களை விட்டு போயிட்டாலுமே சரி, உங்கள் லைஃப் பர்சனலாக டேமேஜ் ஆகுன்றதை தாண்டி கைஸ் நீங்கள் ஹெல்ப்லெஸ் ஆகிடுவீங்க. கைஸ் சீரியஸாக நீங்கள் ரொம்ப ஹெல்ப்லெஸ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு நீங்கள் எதனா பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட எங்கே போய் என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. சரிங்களா? அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருனா கூட வந்தால் கூட 100% ஃபஸ்ட்டு அவனோட லாபத்தை தான் பார்ப்பான். பேரண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எப்படி ஏமாறாமல் நல்ல விதத்தில் நீங்கள் நல்ல விதத்தில் நம்ம சொல்லி கொடுத்தா அவளுக்கு எப்படி அவளுக்கு எப்படி நம்ம வந்து ஈஸியாக நம்ம அவங்க நினச்சதை ஆசைப்பட்டதை நம்ம அடைய வைக்கலாம் இப்படின்னு நினைக்கிற ஒரே ஜீவன் உங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தான். வேறு யாருமே அதை நினைக்க மாட்டாங்க. ஸோ டு பி ஃப்ராங்க், நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எங்கள் அப்பா மாதிரி எனக்கு யாருமே வந்து கைட் பண்ணதும் கிடையாது. அண்ட் வந்து இப்போ ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? இப்போ சீரியஸாகவே இப்போ ஒருத்தர் இருக்கார் எனக்கு என் லைஃப்பில் வந்து என்னை கைட் பண்ணுறதுக்கும் சரி, எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா, நான் ஒரு விஷயம் கேட்குறேன்னா எனக்கு உடனே எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவருக்கு எந்த ஒரு இஷ்யூவுமே வந்தாலுமே அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்காக பேசுகிற ஒரு பர்சன் இப்போ என் லைஃப்பில் ஒருத்தர் இருக்கார் அப்பா ஸ்தானத்தில். அண்ட் வந்து அவரை பற்றியும் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம பேக் டு தி வீடியோ வரலாம். இப்போ என்னென்னா, என் லைஃப்பில் வந்து நான் ஆசைப்பட்ட விஷயம் வந்து டான்ஸ், நான் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் வந்து எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ், மூணாவது இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லாது ஸ்டடீஸ். நான் என்னோடய ஸ்டடீஸை வந்து நான் எப்படி விட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் 10th படிக்கும் போது என் லெக் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னால் வந்து படிக்கவே முடியாது அப்படி தான் நான் நினச்சேன். எனக்குமே வந்து பெருசாக படிப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இருக்கும் போது நான் அந்த டைமில் ஒரு லவ் பண்ணிட்டுருந்தேன். அந்த லவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது என் சொந்தக்காரங்க அந்த லவ் பண்ண பொண்ணு 2 பேருமே காமனாக சொன்ன விஷயம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் படிக்கல? என் சொந்தக்காரங்க நீ இது உருப்படாது அப்படின்னு சொன்னாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி படிக்கல அப்படின்னா எங்கள் வீட்டில் பேசுறது கஷ்டம் ரஞ்சித் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். சரி ஓகே, படிப்பு தானே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டேன். பட் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது கைஸ். ஒன்ஸ் உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டடீஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி அதை நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீரியஸாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் வந்து நான் வந்து போயிட்டு ஸ்கூல்லாம் படிக்கல, ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு ஒரு இதில் போய் படித்தேன். ஆன்லைன்லேயே நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும், சில எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி படித்து தான் நான் வந்து 10th 11th 12th கம்ப்ளீட் பண்ணேன். கொரோனா பீரியடில் போட்டிருந்தா நான் வந்து ஆல் பாஸ் ஆகிருக்கலாம், பட் நான் போடல. அப்போ இருந்த கேர்லெஸ்னஸ்னால ஃப்ரீ ஃபயர், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, லவ் இப்படின்னு போனதுனால எதுவுமே நான் சரியாக பண்ணல, எல்லாத்தையும் கோட்டை விட்டேன். அண்ட் வந்து அதை நினச்சி ரொம்ப ஃபீலும் பண்ணேன். ஃபீல் பண்ணி ஒரு மயிருக்கும் பிரோஜனம் இல்லை, ஒழுங்காக இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணேன். இப்போ நீங்கள் பாருங்கள், எனக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் கூட எனக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காது. சரிங்களா? அது இல்லாமல் காலேஜ் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் டியூஸ்டே எங்களோட கடை. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே ஆனால் எனக்கு வந்து எங்கள் டேடியோட பிஸ்னஸ் இருக்குது. சரிங்களா? அதை பார்க்கணும். இப்போது இதெல்லாம் இவ்வளோ பண்ணுற நீ அப்போ நல்லா சம்பாதிப்ப அப்படி மட்டும் நினைக்காதீங்க, கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 100% ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் 50% ஆஃப் அமௌண்ட் வந்து எனக்கு வந்து இதுவுக்கே போயிடும், முதலுக்கே போயிடும். ரெண்டாவது ஒரு 10% வந்து கூலி போயிடும், ஆளுங்களுக்கு மாலை போடுறது அப்படி இப்படின்னு கூலி போயிடும். இன்னொரு 10% பார்த்தீங்கன்னா
எனக்கு என் பர்பஸ்க்கு இப்போ நான் வந்து போகிறேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னா, இப்போது காலேஜுக்கு போயிட்டு வர்றது, ரெண்டாவது வந்து என்னோட செலவு, சாப்பாடு, வெளியே சாப்பிட்றது. நான் ஆப்வியஸாகவே நல்லா சாப்பிடுவேன். எனக்கு எப்படின்னா இது வேணும் அது வேணும்னா எங்கள் அப்பா அப்போதுலேருந்தே எனக்கு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா சாப்பிட்ற விஷயத்தில் எதுவுமே எனக்கு பார்க்கவே மாட்டார், வாங்கி கொடுத்துருவாரு. அதே மாதிரி நான் வளர்ந்தனால என்னமோ தெரில, பார்க்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வாங்கி சாப்பிட்ருவேன். இந்த காசு சேர்த்து வைக்கிற பழக்கம் அது இல்லை நம்மகிட்ட. ஸோ வந்து அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100%லேருந்து 30% ஆஃப் அமௌண்ட் தான் என்னால் வந்து கையில் வச்சுக்கவே முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த 30% அமௌண்ட்டில் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்களுமே எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. எங்கள் வீட்டில் சீரியஸாக சொல்லணுன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு அயன் உமன் கைஸ், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டில் எங்கள் அக்கா, என்ன, அதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்க இஎம்ஐஸ், எனக்கு தேவைப்படுற விஷயங்களையும் எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்து, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எனக்கு எந்த ஒரு தேவை வந்தாலும் சரி, எனக்கு என்ன தேவைனாலும் சரி, டக்குன்னு எனக்கு இது வேணும்னா கூட நான் வந்து எங்கள் அம்மாட்ட நான் வேணும்னு கேட்கலாம் மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலே நான் அது வேணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து அது எவ்வளோ ஆகும்னு கேட்டு அதுக்கான விஷயத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? ஸோ வந்து அந்த ஒரு நம்பிக்கை எங்கள் அம்மா என் மேலே வச்சுருக்காங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கினேன் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி கொடுக்க நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ப்ராசஸ் பண்ண அது என்ன ஆகும்னா உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் க்ரியேட் ஆகும் கைஸ். உங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வந்து அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணி தான் எங்கள் வீட்டில் வந்து இப்போது இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆப்வியஸாக அது நம்ம பண்ண தான் அவங்களுமே நம்ம மேலே வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுக்கு எதனா ஒரு நீட் இருக்குன்னா அதை அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் சரி. அப்போ தான் தோணும், இல்லை நீங்கள் கடைசி வரைக்குமே இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னா அவங்க பயப்பட தான் செய்வாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் தான். நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நீங்கள் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போவே அதுக்கான அந்த ப்ராசஸ்க்கான டைம் எடுத்து இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அதை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். டான்ஸ் ஆடணுனாலும் சரி, இல்லை நீங்கள் வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணணுனாலும் சரி, நீங்கள் எதனா ஒரு விஷயத்த வந்து லீட் பண்ணணுனாலும் சரி, எல்லாத்துக்குமே முக்கியமான பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி இல்லாமல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் எடுத்த டிசிஷனில் நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு கைஸ் நான் ஓடுறது சொல்லுங்கள். எனக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 24 பக்கம் ஆக போகுது ஏஜ். சரிங்களா? எங்கள் அக்காவுக்கு 27 ஆகுது. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். சரிங்களா? ரெண்டாவது வந்து என் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாயாலாம் எனக்கு வாழ்கிறதுக்கு ஆசை கிடையாது. எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், டெஃபினட்டாக எனக்கு எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து நான் ஆசைப்பட்ட லைஃப்பில் நான் என் லைஃப்பில் ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நான் இப்போ பண்ணுற விஷயம் ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்து நான் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் நல்லா சாப்பிட வருது இல்லை. எனக்கு வந்து சாப்பிட்றத தாண்டி எதை எப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது எனக்கு தோணுன ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒரு ஃபுட் கார்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றது தான். சரிங்களா? அதுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு முதலீடு பண்ணணும், செகண்டு முதலீடு பண்ணணும், தேர்டு முதலீடு பண்ணதுக்காக உழைக்கணும். சரிங்களா? ஸோ வந்து இந்த 2 விஷயத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? முதலீடு பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஏர்ன் பண்ணதை வந்து ஒரு 20%லேருந்து ஒரு 30% என் கையில் நிற்கிதா, 10% எடுத்து சேவ் பண்ண போகிறேன், 20% எங்கள் வீட்டில் தரப்போகிறேன். சரிங்களா? ஒரே நிமிஷம். இப்போ வந்து அந்த 10% நான் சேவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மணியை வந்து நான் வந்து எப்படி ஷார்ட் பீரியடில் நான் எப்படி வந்து நம்ம சேவ் பண்ணி அதை எப்படி நம்ம முதலீடாக ஆக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து வர வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு கண்டினியூவாக வர வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் பண்ணுற பிளான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வந்து நீங்களுமே அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஜேர்னியை வந்து பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா டோன்ட் வரி, நானும் அந்த மாதிரி தான் இருக்கேன். நானும் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் வளரணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட கஷ்டத்தை என்கிட்ட சொல்லுங்கள், என்னோடய கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்கிறேன், மாற்றி ஷேர் பண்ணிப்போம். அண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா
மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் வந்து இன்னைக்கு நான் வந்து ஓணம் செலிப்ரேஷன் பாருங்களேன். ஓணம்க்கு வந்து என்னென்ன தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்க லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நைட்டு நாங்கள் அதை போயிட்டு எல்லாத்தையும் டெலிவரி பண்ணணும். என் ஃப்ரெண்டு என்னோடய ஜூனியர் ஒரு பையனை தான் நான் வந்து ஒர்க்கு வந்து கூப்பிட்ருக்கேன். ஸோ வந்து அந்த பையனையும் நானும் போயிட்டு எங்கெங்கே எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இன்றைக்கி நைட் நான் வந்து vlog பண்ணி அதையுமே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். நீங்கள் வந்து அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் இன்னும் இதில் விட்ட எல்லாத்தையுமே நான் அதில் கண்டினியூ பண்ணி சொல்லுவேன். ஸோ வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் உங்கள் ரஞ்சித் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பார்க்கலாம் இதுக்கு எவ்வளோ கமெண்ட் வருது, எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்க, எத்தனை பேர் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, அண்ட் வந்து ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத. ஓகே, see you guys.